டேய் மச்சான் அந்த வீடியோ பாரேன். சில்லறை பிரச்சனை தான். விஜய் அவர்களை தேடி ஒரு கட்சி கூட போய் இன்னும் சேரவில்லை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். ஏண்டா இதுக்கு மேலயுமா விஜய்னால ஜெயிக்க முடியும் நம்புறாங்க? டேய் இப்படி தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற அரசியல் நிலைமை, யார் கூட கூட்டணி வச்சா நமக்கு லாபம்னு பார்த்து பல வருஷம் பகையாளியா இருந்தவங்க கூட வெறும் சீட்டுக்காக ஒண்ணு கூட்டிட்டாங்க. எல்லா எலெக்ஷன்லயும் தனித்தனியா போட்டி போட்டு ஜெயிச்ச கட்சிகள். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் நமக்கு கவலை இல்ல, நமக்கு டீலிங் தான் முக்கியம். இந்த வருஷம் விஜய்னு ஒருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சு தன்னோட திறமையை காட்டவும், அரசியலே பல வருஷம் ஊர்ன கட்சி எல்லாம் சேர்ந்து புதுசா அரசியலுக்குள்ள வந்த இந்த ஒரு மனுஷனை எதை தொட்டாலும் கரூர்ல பிரச்சனை, மூவி ரிலீஸ்ல பிரச்சனை, பர்சனல் பிரச்சனைன்னு பண்ணி வெறும் வன்மத்தை மட்டுமே காட்டி இப்படி ஒரு ஆள் வந்துடவே கூடாதுன்னு தான் பாக்குறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே சமாளிச்சு தன்னால முடிஞ்சதை பண்ணி தன்னோட மக்களை மட்டுமே முழுசா நம்பி கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இழந்துட்டாலும் நீ ஒரு ஆளா தான் கெரியரையே விட்டுட்டு என்னதான் எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து இந்த மனுஷனை முடக்கிட்டே இருந்தாலும் அது எல்லாத்தையுமே எதிர்த்து தனியா தைரியத்தோட நிக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும்ல.